ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியான மெத்தட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா தச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து ஒரு 2.25 அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் நெக்கோட ஹைட் வந்து ஒரு 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 3/4 இன்ச்சு கீழ் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே நம்ம நெக் வீத்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணுவோமோ அதுக்கு பக்கத்தில் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிற ஃபேப்ரிக் வந்து ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் 1.25 இன்ச் இருக்குது. அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து வி மாதிரி நெக் பேட்டர்ன் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பேப்பர் கேன்வாஸ் வச்சு அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மேலேருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு கீழே வந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தம் வந்து 4.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய ஓப்பனிங் வேணும், 1 இன்ச் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் 1/2 அந்த பக்கம் 1/2 நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து மொத்தமாகவே 1/2 இன்ச் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னால 1/4 இன்ச் வந்து 2 பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வித் ஹைட் வந்துட்டு 1/2 இன்ச் தான் கொடுக்குறேன். அதுவுமே நீங்கள் 3/4 இன்ச் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஓப்பனிங் வி கட் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனிங்கும் பெருசாக கொடுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண லைனில் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணியிருந்தோமோ அதே லைனில் தச்சு எடுத்துட்டு அந்த வி மாதிரி கொடுத்துருந்தோம்ல அதில் வந்து கட் பண்ணிடுங்க. இது நமக்கு இப்போ ராங் சைடில் இருக்குது. இது அப்படியே உள் பக்கமாக நீங்கள் டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு இது மாதிரி வி மாதிரி ஒரு கட் வரும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தச்சு எடுத்த ஃபேப்ரிக்கை நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் தச்சு எடுத்துக்கலாம். பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து நம்ம அந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இருந்தோம் அது வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு முடிங்க. இது அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மேல் பக்கம் வச்சதை அப்படியே நீங்கள் கீழ் பக்கமாக எடுத்து விட்டுருங்க. இப்போ கீழ் பக்கம் வந்து இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு வெளியில் இருக்கிறத வந்து அப்படியே உள் பக்கமாக டர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி 1/4 இன்ச் ஃபேப்ரிக்கும் உள் பக்கமாக மடிச்சு விட்டுட்டு பின் பண்ணிவிட்டு அதை தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பனிங் வந்து 11 இன்ச் வரைக்கும் கொடுத்துருந்தோம். அப்போ நெக் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு எது வரைக்கும் நெக் ஹைட் வேணுமோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கு மேல் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. அந்த லைனில் திருப்பி ஒரு தையல் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இந்த மாடல் வீ கட் போடுறப்ப நம்ம பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.